சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பார்க்குற இந்த விலாக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் சொல்லிடுறேன். சூப்பரான ஒரு 5 நாளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 டீ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ரெகுலராக நம்ம வந்து இது நம்மளோட டேஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண நமக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அந்த ஹெர்பல் டீ அப்படின்றதெல்லாம் அதில் பார்க்கலாம். ஸோ வந்து மண்டே டு ஃப்ரைடே, ஸோ 5 நாளைக்கு உள்ளது. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா பிரேக்கு. ஓகே, என்ன டீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முடிச்சுட்டு பேலன்ஸ் ரெண்டுமே வந்து அடுத்த டீ அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிச்சனில் இருக்கிற 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மல்லி, சீரகம், சோம்பு, இது 3ம் சேர்ந்த மாதிரி. இது தனித்தனியாக குடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரே கப்பில் நம்ம ரெடி பண்ணி குடித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்கும். எவ்வளோ அளவுனா நம்ம ஒரு டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன், இதில் 1/4 டீஸ்பூன் எவ்வளோ வேணுமோ அதளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வீடியோக்காக காட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்தாலே வந்து போதுமானது தான். கொதிச்சு கலர் இறங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா குடிக்கிற சூடு எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை லெமனோ அடிஷ்னலாக எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இதை நம்ம குடிக்கிறதுனால என்னமா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும். அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளோட டைஜஷன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே என்ன டீ அப்படின்னா கறி லீவ்ஸ் அண்ட் ஃபெனுக்ரிக் சீட் டீ வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த லீவ் வந்து நீங்கள் நம்ம கருவேப்பிலையை முன்னாடி நாளே தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் கொதிக்க விட்டு நம்ம குடித்தாலும் சரி, இல்லையா நான் இப்போ ரெடி பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, மேக்ஸிமம் முன்னாடி நாளே கருவேப்பிலையை மட்டும் ஊற போடுங்க, வெந்தயம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெனஸ்டே வந்து க்ரீன் டீ எடுத்துக்க வரும். க்ரீன் டீ வந்து நிறைய கலர் பேக்கெட்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ பாக்ஸ் அண்ட் இது வந்து வின்டேஜ் பிராண்ட், இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த ஷேப் ஆஃப் க்ரீன்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் க்ரீன் டீ நமக்கு ரெகுலராகவே எடுத்துக்கலாம், தினமுமாவே எடுத்துக்கலாம். பட் இந்த 5 நாளில் ஒரு நாள் க்ரீன் டீ அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்துக்கிறீங்கன்னா க்ரீன் டீ நம்மளோட ஃபுட்டில் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெட்னஸ்டே வந்து க்ரீன் டீ, இதுலேயே துளசி க்ரீன் டீலாம் இருக்குது. துளசி ப்ளஸ் க்ரீன் டீ. ஸோ அந்த துளசி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தீர்ந்துடுச்சுன்னு ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறமா எந்த ப்ராண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மேத்தி லீஃப் வந்து எடுத்திருக்கேன். இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் மேத்தி நம்ம ரொம்ப அதிகமாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்து நான் வீடியோவுக்கு காட்டுறதுக்காக அந்த குட்டி கப்பு ஃபுல்லாக இருக்குது. பட் அவ்வளோ தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஒரு டம்ளருக்கு. ஸோ நல்லா ஹீட் பண்ணி இதை உடனேவே நம்ம வடிகட்டிடலாம். அப்படியே விட்டுணுன்னு இல்லை, எல்லாம் சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இதை இறக்கிடலாம். எல்லா டீயை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேத்தி லீஃப் டீங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா. பட் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கறது எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளோட ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு இந்த மேத்தி லீஃப் டீ நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியுது. இது நம்ம ஹேர் பேக்காக கூட போடலாம். அந்த ஹேர் பேக்கெலாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் ஃபைனல் ஒன் ஃப்ரைடே நம்ம ரெடி பண்ண போகிறது சினமன் டீ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சுருள் பட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சின்ன துண்டு 2 பீஸ் இருந்தால் போதும், இவ்வளவும் தேவையில்லை. நான் வீடியோவுக்கு ஷோ பண்ணுறதுக்காக ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 2 போட்டு ஒரு ஏலக்காவும் போட்டு கொதிக்க விட போகிறோம். சில பட்டை வந்து வாசனை நல்லாயிருக்கும், கலர் கம்மியாக இருக்கும். இதில் கலர் பெருசாக இல்லை, பட் வந்து வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சினமன் டீ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். இது 2 விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சினமன் டீயில். அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போட்டிருப்பாங்க, நம்ம படித்தோன்னா தெரியும். ஸோ இதுவுமே நம்மளோட டீயில் ஆட் பண்ணிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே வந்து எந்தெந்த டேக்கு என்னென்ன குடிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அப்படியே செட் பண்ணிவிட்டு இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதை ரெகுலராகவே மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரேன். ஒரு 3 or 4 months எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து தெரியுது. ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் வந்து இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொத்தமல்லி தண்டில் பண்ண போகிறோம். அவ்வளோ வாசனையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற சூப் எல்லாமே. அதில் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி சூப்பு சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு குட்டி குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணாலும் ஓகே, பட் வந்து இலையில நம்ம எடுத்து வச்சுட்டு மேக்ஸிமம் தண்டாக வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்டு பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் கொத்தமல்லி தண்டு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். அண்ட் பூண்டு ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த சூப்பு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு கொஞ்சம் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம். பட் இதில் நான் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்க்க போகிறேன். இதை நான் ஏதோ ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டா டேஸ்ட்டும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதனால் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் உப்பும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். பெப்பர் சால்ட் போட்டு குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை கொத்தமல்லி தண்டு வந்து இந்த மாதிரி சூப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ரெடி பண்ணுவீங்க. வீட்டில் எல்லாருக்குமே டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு குட்டி சூப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீட்டில் அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா, கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அந்த அம்மாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. அம்மா ஃபேஸ் பேக் வந்து போட்டு விடுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளோட ஹெர்பல் ஃபேஸ் பேக் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் கர்ட் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட போகிறேன். கர்ட் மிக்ஸ் பண்ணலாம், ரா மில்க் சேர்க்கலாம், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுமோ அதை அதில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடுவேன், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணால் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்குன்றதுக்காக கர்ட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி விடுறேன். நம்மளோட ஹெர்பல் ஃபேஸ் பேக் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அந்த பிம்பிள்ஸ்னால் வந்த ஸ்கார் பார்த்திங்கன்னா போகும். பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னா நல்லா ரெடியூஸ் ஆகும். வெயிலில் போயிட்டு வந்திருக்கீங்க, ஸ்கின் பயங்கரமாக டேன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாஷ்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸ்கின் கலரே பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், பேக்கெட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள்.
இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஃபேஸ் பேக் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.